ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இறால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இறால் வாங்கி புதுசாக ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ இறால் வாங்கினேன். இப்போ அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவோட நல்லா இறாலை புரட்டிக்கோங்க. புரட்டிட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயிலே செய்யுங்க, அப்போ தான் ருசியாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கோட் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அந்த இறால் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. நல்லா மசாலாவோட நல்லா கோட்டாகி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நல்லா புரட்டிக்கோங்க. வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் புரட்டிக்கோங்க. நல்லா விரவி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. இறாலில் இருந்தே நம்மளுக்கு தண்ணி வந்து வெளியே வரும் பாருங்கள். 5 நிமிஷம் மட்டும் தான் வேகணும். இப்போ 3 நிமிஷம் போல் ஆச்சு. 3 நிமிஷத்தில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான இறால் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் சாதத்தோடு தொட்டு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கும் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய இறால் ரெசிபி, சைடிஷ் ரெசிபி நம்மளோட சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.